அடுத்த கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இது நல்ல இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற ஒரு ஸ்டோரி. கண்ணை மூடி உங்களோட சொந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போய்கிட்டே கதையை கேளுங்க. சாக்லேட் மரம். மூவரின் கனவிலும் சாக்லேட் மரம் வந்து கொண்டே இருந்தது. சாக்லேட் வழிந்து கொண்டே இருந்தது. மரத்தின் இலைகள் சாக்லேட்டாக இருந்தன. கிளைகள் சாக்லேட், அதன் விதைகள் சாக்லேட், தண்டு பகுதியும் சாக்லேட். எல்லாமே பழுப்பு நிறத்தில் தான் இருந்தன. மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்தால் உடனே அங்கே ஒரு இலை வந்துவிடும். அதுவும் சாக்லேட் இலை தான். கிளையை உடைத்தாலும் அப்படிதான். தண்டு பகுதியில் தொட்டு நக்கினால் அவ்வளவு சுவை. அந்த பகுதியே சாக்லேட் வாசத்தால் நிறைந்திருந்தது. மூவருக்குமே இதே போன்ற கனவு மாறி மாறி வரும். காலை எழுந்ததுமே இன்றைக்கு சாக்லேட் மரம் எப்படி இருந்தது என்று விவரிப்பார்கள். நீ கா லுலுலு இவர்கள் தான் அந்த மூவர். ஒன்றாக பிறந்த மூவர், மும்மூர்த்திகள். இப்படியும் சொல்ல முடியாது. கக்கா ஆண் குழந்தை, மற்ற இருவரும் பெண் குழந்தைகள். ஒரே மாதிரி ஆடைகள் போட்டால் யார் நீ கக்கா லுலுலு என கண்டுபிடிப்பது சிரமம். அந்த சாக்லேட் மரம் மெய்யாலுமே இருக்குமா? நீ கனவையெல்லாம் நம்பினா வேலைக்காகுமா? கக்கா. அப்படி எப்படி அதே கனவு 3 பேருக்கும் மாற்றி மாற்றி தினமும் வருதான்? லுலுலு. ஆமா அல்ல? ஆமாவா இல்லையா? இன்னும் அவங்க வயசை நீங்கள் கேட்கல. 3 பேர் வயசையும் கூட்டினா 15. ஒரு நாள் அவங்க வீட்டில் வளர்க்குற அணிலை துரத்திட்டு ஓடினாங்க. அணில் அவங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போச்சு. அவங்களும் வேகமாக ஓடினாங்க. ஒரு மலை மாதிரி இருந்த இடத்தை அடைந்ததும் அது சர்ருன்னு காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தேடினாங்க. கிடைக்கல. அந்த இடத்துல ஒரு குளம் இருந்தது. ஒரு மரத்தின் நிழலில் மூவரும் நின்றார்கள். ஹே, உங்களுக்கு சாக்லேட் வாசனை வருதா? ஆமாம், கனவுல வர்ற அதே சாக்லேட் வாசனை. அதே தான். சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். ஆனால் சாக்லேட் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. காய்ந்த மரங்கள், செடிகள், தூரத்தில் சில காகக்கூட்டம். ஆளுக்கு ஒரு திசைக்கு சென்று தேடலாம் என்று பிரிந்தார்கள். நீக்கு குளத்தின் அருகே இருந்து சாக்லேட் வாசனை வந்தது. அதன் அருகே சென்றாள். ஒரு குட்டி மீன் திடீரென நீரிலிருந்து வெளியே எட்டி பார்த்தது. நீ சாக்லேட் மரம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும், என் கூட வரியா என்றது. என்னடா இது, திடீரென மீன் பேசுதுன்னு ஆச்சரியம். இம்மாம் சின்ன மீன், இது கூட நான் எப்படி போவது என யோசித்தாள் நீ. வா ஏறு என்று சொல்லி மீன் நீயை விட பெரியதானது. மெல்ல குளத்தில் இருந்த மீனின் மீது ஏறினாள். கிட்டியா பிடிச்சிக்கோ என்று சொல்லிவிட்டு பைக் என்று நீருக்குள் சென்றது. குளத்தின் கீழே வேறு ஒரு உலகம் இருப்பதை பார்த்தாள் நீ. குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் கை அசைத்தன. மீண்டும் சாக்லேட் வாசனை வந்ததும் சுற்றி பார்த்தாள். அந்த மீன் நின்றது. அவர்கள் எதிரே அந்த சாக்லேட் மரம் இருந்தது. கனவில் பார்த்தது போலவே இருந்தது. வாயடைத்து நின்றாள். ஆனால் மரம் வாட்டமாக இருந்தது. அது மகிழ்ச்சியாக இல்லை என்பது நன்றாக புரிந்தது. ஹலோ சாக்லேட் மரமே, எப்படி இருக்க? இதோ பயந்து நீருக்கு அடியில் ஒளிஞ்சிட்ருக்கேன் நீ என்றது. அதற்குள் மரத்தில் விளைந்த சாக்லேட்டை ருசிக்க ஆரம்பித்திருந்தாள். திடீரென அப்பகுதியே அதிர்ந்தது. தூரத்தில் உருண்டையாக அவர்களை நோக்கி ஏதோ வந்தது. தரையில் படுத்துவிட்டாள். உருண்டை அவளை கடந்தது. அது சாக்லேட் மரத்தின் வாய்க்குள் சென்றது. மின்சாரம் தாக்கினால் எப்படி அதிருமோ அப்படி மரம் அதிர்ந்தது. சில நிமிடங்களுக்கு பின்னர் சமநிலைக்கு வந்தது. நீரில் விழுந்த நெகிழிகள், அந்த உருண்டை நீரில் இருக்கும் உயிரினங்கள், அதனால் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. நான் அவற்றை உண்டு என் உயிரை மெல்ல மெல்ல தியாகம் செய்கிறேன். எல்லா இடத்திலும் குப்பை போடுறாங்க நீ என்றது மரம் சோகமாக. இதே சமயம் கக்காவிடம் ஒரு மண்புழு பேசி கக்காவை சின்னதாக்கி மண்ணுக்குள் அழைத்து சென்றிருந்தது. பூமிக்கு அடியில் கக்கா சாக்லேட் மரத்தை சந்தித்தான். ஒரே இருட்டாக இருந்தபோது அங்கே சில மின்மினி பூச்சிகள் மின்னவே சாக்லேட் மரத்தை பார்த்து விட்டான். அவனும் வாயடைத்து நின்றான். அதே மரம், ஆனால் மூச்சு விடவே சிரமப்பட்டது. நீருக்கு அடியில் சாக்லேட் மரம் எப்படி உருண்டையை விழுங்கியதோ அதே போல இங்கும் ஒரு உருண்டை வந்தது. நிலத்திற்கு அடியிலும் மக்காத குப்பைகள் கக்கா என்று மெலிந்த குரலில் சொன்னது. லூலூலுவின் கதையே வேறு. வெண்புறா ஒன்று அவளை அழைத்து சென்றது. ஆமாம், மேகத்திற்கு மேலேதான். அங்கேதான் அவள் சாக்லேட் மரத்தை பார்த்தாள். சாக்கி என ஓடி அணைத்து கொண்டாள். கை, உடல் முழுக்க சாக்லேட் ஒட்டி கொண்டது. நீதான் எங்க கனவுல வந்ததா என பேச ஆரம்பித்தாள். அவளுடைய வெள்ளை சட்டை முழுக்க பழுப்பு நிறமாக மாறியிருந்தது. திடீரென புறாவின் கண்களில் ஏதோ பயம் தொற்றிக்கொண்டது. என்ன, ஏது என புரிந்து கொள்ள முயலும் முன்னர் காற்றில் ஒரு சுழற்சி கருமை நிறத்தில் இருந்தது. புயல் போல சுழன்று வந்தது. சாக்லேட் மரம் ஆவென வாயை திறக்க புழுதி அதற்குள் சென்றது.
காற்றில் இருக்கும் மாசினை விழுங்கினேன் என நடுக்கத்துடன் சொன்னது சாக்லேட் மரம். இந்த மரத்திற்கு விழுதுகள் நிறைய இருந்தன. ஊஞ்சலாடலாமா என லூலூலு கேட்டாள். ஓ என்றது மரம். திடீரென தட் 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 என சத்தம். விழுதில் ஆடுவதை நிறுத்திவிட்டு மரத்தின் அருகே சென்றாள். 2 கதவுகள் இருந்தன. 2ற்கு பின்னால் இருந்துதான் தட்டுகின்றார்கள். நீருக்கு அடியில் இருக்கும் மரத்திலும் பூமிக்கு அடியில் இருக்கும் மரத்திலும் இதே போல 2 கதவுகள் இருந்தன. மூவரும் ஒரே நேரத்தில் மற்ற 2 கதவுகளையும் திறந்தனர். லூலூலு, ஹே கக்கக்கா, அட நீ 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 மூவரும் முன்பாக பிரிந்து சென்ற மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தார்கள். நீங்க சாக்லேட் மரத்தை பார்த்தீங்களா? ஆமாம் என்று தலையாட்டினார்கள். ஆனால் பாவம். ஆமாம் பாவம். கக்கக்கா தான் தன் பாக்கெட்டில் இருந்து குச்சி ஒன்றினை எடுத்தான். சாக்லேட் கிளை. இதை நம்ம தோட்டத்தில் நட்டு வைத்து வளர்ப்போம். அது பத்திரமாக வளர உலகை மாற்றுவோம். இப்படி ஒரு சாக்லேட் ட்ரீ நம்ம எல்லார் வீட்லேயும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. சரி, இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.